ஓம் சாந்தி 10/2/2024. சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் தெய்வீக குணங்கள் வந்து கொண்டே இருக்கும். தவறான சிந்தனைகள் நீங்கி போய்விடும். அளவற்ற குஷி இருக்கும். கேள்வி: தங்களது நடத்தையை திருத்திக் கொள்வதற்கு அல்லது அளவற்ற குஷியில் இருப்பதற்காக எந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும்? தங்களது நடத்தையை திருத்திக் கொள்வதற்கு அல்லது அளவற்ற குஷியில் இருப்பதற்காக எந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும்? பதில்: நாம் தெய்வீக சுய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் மரண உலகத்தை விட்டு அமரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். இதனால் மிகுந்த குஷி இருக்கும். நடத்தை கூட தெரிந்து கொண்டே போகும். ஏனெனில் அமரலோகமான புது உலகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் அவசியம் தெய்வீக குணங்கள் வேண்டும். சுயராஜ்யம் பெற வேண்டுமென்றால் அநேகருக்கு நன்மையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அனைவருக்கும் வழியும் கூற வேண்டியதாக இருக்கும். ஓம் சாந்தி. நீங்கள் எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வுடையவராக ஆகிக்கொண்டே செல்வீர்களோ அந்த அளவிற்கு தெய்வீக குணங்களும் தாரணையாகும். எனக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கிறதா என்று நம்மையே நாம் சோதிக்க வேண்டும். தந்தை சுகமளிக்கும் வள்ளலாவார். எனவே அனைவருக்கும் சுகமளிப்பதே குழந்தைகளுடைய காரியமாகும். தந்தை சுகமளிக்கும் வள்ளல். ஆகவே அப்படிப்பட்ட தந்தையினுடைய குழந்தைகளாகிய நாம் அனைவரும் கூட பிறருக்கு சுகத்தை வழங்கக்கூடிய காரியம்தான் செய்ய வேண்டும். நாம் யாருக்கும் துக்கம் ஒன்றும் கொடுப்பதில்லையே என்று நமது மனதை கேட்க வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு துக்கம் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. முற்றிலுமே திருந்துவதில்லை. சிறை பறவைகளைப் போன்று அவர்கள் சிறையிலேயே தாங்கள் சுகமாக இருப்பதாக நினைக்கிறார்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் சத்தியுகத்தில் இருப்பவர்களா இல்லை கலியுகத்தில் இருப்பவர்களா என்று கேட்கப்படுகிறது. பாருங்கள், கலியுகத்தினர் என்றால் அவசியம் நரகவாசியாக இருக்கின்றீர்கள். சத்தியுகத்தில் இருப்பவர்களோ சொர்க்கவாசி தேவதைகளாக இருப்பார்கள். இவ்வாறு கேள்வி கேட்டீர்கள் என்றால் அவசியம் கேள்வி கேட்பவர்கள் சுயம் நம்மை தேவதையாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என புரிந்து கொள்வார்கள். வேறு யாரும் இவ்வாறு கேட்க முடியாது. யாரிடத்தில் இந்த ஞானம் இல்லையோ, யார் பரமாத்மாவுடைய மகா வாக்கியத்தை கேட்பதில்லையோ, யார் நான் தேவதாவாக இருந்த ஆத்மா அப்படிங்கிற நிச்சய புத்தி உள்ள ஆத்மாக்களோ, இப்படி நிச்சய புத்தி உள்ள ஆத்மாக்களால் தான் இத்தகைய ஒரு கேள்வியை கேட்க முடியும். வேறு யாரும் இவ்வாறு கேட்க முடியாது. அந்த பக்தி மார்க்கமோ தனிப்பட்டதாகும். பக்தியினுடைய பலன் என்ன? பக்தியினுடைய பலன்தான் ஞானமாகும். சத்யுக திரேதாயுகத்தில் பக்தி இருப்பதில்லை. ஞானத்தினால் அரைக்கல்பம் பகல், பக்தியினால் அரைக்கல்பம் இரவு. ஏற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்காதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஞானத்தையும் ஏற்க மாட்டார்கள், பிறகு பக்தியையும் ஏற்க மாட்டார்கள். பைசா சம்பாதிப்பது மட்டுமே அறிந்திருப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்களோ
யோக பலத்தினாலே இப்போது ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அரை கல்பத்திற்கு பிறகு ராஜ்யத்தை இழக்கவும் செய்கிறீர்கள். இந்த கால சக்கரம் சுழற்சி என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து சொர்க்கவாசி ஆகுறீங்க, அந்த ஒரு ராஜ்யத்தை வாங்குறீங்க, நிறைய பிறவி எடுத்து ராஜ்யத்தை இழக்கவும் செய்கிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நமது சொற்கள் மிகவும் இனிமையானதாக ஆக்க வேண்டும். நம்முடைய சொற்களை மிகவும் இனிமையானதாக ஆக்க வேண்டும். இனிமையான சொற்கள் மூலம் சேவை செய்ய வேண்டும். சகிப்புத்தன்மையுடையவராக ஆக வேண்டும். இரண்டாவது, கர்மங்களின் ஆழமான விளைவை புரிந்து கொண்டு விகாரங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும். உலகத்தை வென்ற தேவதையாக வேண்டும். ஆத்ம அபிமானியாகி குற்றப்பார்வையை தூய்மையானதாக ஆக்க வேண்டும். இன்றைய அழகான வரதானம். சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் தெய்வீக குணங்கள் என்ற பிரபு மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய பிரசாதத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாக ஆகுக. சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் தெய்வீக குணங்கள் என்ற பிரபுவின் பிரசாதத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாக ஆகுக. விளக்கம். நிகழ்கால சமயத்தில் அஞ்ஞானி ஆத்மாக்களாகட்டும், பிராமண ஆத்மாக்களாக ஆகட்டும், இருவருக்கும் குணதானத்தின் அவசியம் இருக்கிறது. நிகழ்காலத்தில் அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, இருவருக்கும் குணத்தினுடைய தானம் அவசியம் தேவை. இப்பொழுது இந்த விதியை தன்னிடத்தில் மற்றும் பிராமண பரிவாரத்தில் தீவிரமாக்குங்கள். இந்த தெய்வீக குணம் அனைத்தையும் விட சிரேஷ்டமான பிரபுவின் பிரசாதமாகும். இந்த பிரசாதத்தை நன்கு பகிர்ந்து கொடுங்கள். எவ்வாறு அன்பின் அடையாளமாக ஒருவருக்கொருவர் தோழி கொடுக்கின்றீர்களோ அதுபோன்று தெய்வீக குணங்கள் என்ற தோழியை கொடுங்கள். இந்த விதியினால் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆவதற்கான லட்சியம் சகஜமாக அனைவரிடத்திலும் வெளிப்படையாக தென்படட்டும். இந்த விதியினால் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆவதற்கான லட்சியம் சகஜமாக அனைவரிடத்திலிருந்தும் வெளிப்படையாக தென்படும். ஸ்லோகன். யோகம் என்ற கவசத்தை அணிந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மாயை என்ற எதிரி யுத்தம் செய்ய முடியாது. யோகம் என்ற கவசத்தை அணிந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மாயை என்ற எதிரி யுத்தம் செய்ய முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.